இன்று நாங்கள் இரண்டாவது வகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். சரி, நாங்கள் இந்த போன கிளாஸில் இந்த வருஷ மாற்றம் சேர்மானத்தில் சரிதான் என்பிஆர் என்றா என்னென்று பார்த்து நாங்கள் சரிதான் என் ஃபேக்டோரியலின் கீழ் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அதில் கொஞ்சம் உதாரணம் செய்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அதின் தொடர்ச்சியாக ஒரு 7வது உதாரணத்தை நான் செய்கிறேன். சரியா, கவனிங்க பிள்ளை. இந்த 7வது உதாரணத்தை ஒரு பாருங்கோ. 5 ஆண் பிள்ளைகளையும் 5 பெண் பிள்ளைகளையும் 5 ஆண் பிள்ளைகளையும் 5 பெண் பிள்ளைகளையும் நேர்கோடொன்றின் வழியே நிற்கச் செய்ய வேண்டும். முதலாவது ஆண்களும் பெண்களும் மாறி மாறி நிற்றல். 2வது குறித்த ஒரு ஆண் கரையிலும் ஆண்களும் பெண்களும் மாறி மாறி நிற்றல் ஆகிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிற்கச் செய்யத்தக்க வழிகளின் எண்ணிக்கையை காண்க. சரி, இங்கே கவனிங்க பிள்ளைகளே. இப்போ ஆண்களும் பெண்களும் மாறி மாறி நிற்கணும். 5 ஆண்கள் 5 பெண்கள். அப்போ இந்த ஆண்களை B1 B2 B3 B4 B5 என்று எடுக்கணும் இந்த ஆண்கள். பெண்களை G1 G2 G3 G4 G5 என்று எடுப்போம். இப்போ இந்த ஆண்களுக்கு இடையில இந்த பெண்களை எழுதுறேன். G1 G2 G3 G4 G5. இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாம் மாறி மாறித்தான் நிற்கணும். இப்படி ஒழுங்குபடுத்தி போட்டு ஆண்களை தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்துவோம். இந்த 5 ஆண்களை தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்துவோம். எத்தனை வழிகள்? 5 ஃபேக்டோரியல். இந்த 5 பெண்களை தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்துவோம். எத்தனை வழிகள்? 5 ஃபேக்டோரியல். ஆகவே 5 ஆண்களையும் 5 பெண்களையும் இப்படி இருக்கக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்தி போட்டு வருஷ மாற்றம் செய்கிற வழிகளின் எண்ணிக்கை 5 ஃபேக்டோரியல் தர 5 ஃபேக்டோரியல். சரியா? இப்போ இதில் எல்லாத்திலையும் ஒரு ஆண் முதல்ல இருப்பார். ஆண் தான் முதல்ல இருப்பார். சரிதான்? பெண் கடைசியில் இருப்பார். இதே மாதிரி ஒரு பெண் முதல்ல இருக்கக்கூடிய மாதிரி ஆண் கடைசியில் இருக்கக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்தலாம். என்ன? G1 G2 G3 G4 G5 B1 B2 B3 B4 B5. அப்ப இங்க பாருங்க. இப்ப இதுல முதலாவதா ஒரு பெண் தான் இருப்பா, கடைசியில ஒரு ஆண் இருப்பார். இப்போ இஞ்சையும் ஆண்களை தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்துவோம் 5 ஃபேக்டோரியல். பெண்களை தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்துவோம் 5 ஃபேக்டோரியல். அப்போ இப்படியும் ஒழுங்குபடுத்தினாலும் ஆண்களும் பெண்களும் மாறி மாறி நிற்படும். அப்போ மொத்த வழி என்ன? 5 ஃபேக்டோரியல் தர 5 ஃபேக்டோரியல் சக 5 ஃபேக்டோரியல் தர 5 ஃபேக்டோரியல். இதுதான் மொத்த வழிகள். சரிதானே? அப்போ இதை நான் நேரடியாக எழுதுறேன். இதை நீங்கள் சுருக்கினீங்களா 28,800 வரும். சரியா? ரைட். அடுத்த 2வது கேள்விக்கு போவோம். குறித்த ஓர் ஆண் கரையிலும் ஆண்களும் பெண்களும் மாறி மாறி நிற்றல். குறித்த ஓர் ஆண் கரையிலும் ஆண்களும் பெண்களும் மாறி மாறி நிற்றல். அப்ப இதில் என்னண்டா ஒரு குறித்த ஓர் ஆண் என்று சொல்றதுக்கும் ஒரு ஆண் என்று சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? குறித்த ஓர் ஆணண்டா இந்த 5 ஆண்கள்ல குறிப்பிட்டு சொல்லப்படுற அந்த ஆண் தான் கரையில நிற்கும். வேற ஆண்கள் இருக்கலாம். சரிதான்? இப்போ குறித்த ஓராண் கரையிலும் ஆண்களும் பெண்களும் மாறி மாறி நிற்கும். சரி, இந்த B1 தான் குறித்த ஒரு ஆண் என்று எடுக்கிறேன். இப்போ B1 குறித்த ஒரு ஆண் என்று எடுக்கிறேன். இங்கே பாருங்க.
அப்போ இந்த ஆண் கரையில் இருக்கணும். கரையண்டா அப்போ இந்த கரையிலையும் இருக்கலாம், இல்லாட்டி இஞ்சாலையும் கரையில் இருக்கலாம். அப்போ இப்போ நாங்கள் இந்த தொடக்கத்தில் உள்ள அந்த கரையில் இந்த குறித்த ஆணை நிப்பாட்டி போட்டு ஆண்களையும் பெண்களையும் தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்தி கிடாக்கு. இப்போ பெண்களை தங்களுக்குள்ள வருஷ மாற்றம் செய்வோம் 5 ஃபேக்டோரியல், ஆண்களை தங்களுக்குள்ள வருஷ மாற்றம் செய்வோம். ஆனால் B1 ஜெயிக்கலாது. B1 மாறினா இந்த ஆண் கரையில் என்றது இல்லாம போயிடும். அப்போ இந்த ஆண்களை தங்களுக்குள்ள ஒழுங்குபட B1 விட்டுட்டு குறித்த ஆணை விட்டுட்டு அப்போ 4 ஃபேக்டோரியல். இப்போ இப்படி ஒழுங்குபடுத்துகிற வழிகள் 5 ஃபேக்டோரியல் தர 4 ஃபேக்டோரியல். அதே மாதிரி இந்த B1 அங்காலையும் போகலாம், B1 இங்க போகலாம். இப்ப பாருங்க B1 அந்த கரையில இருக்கு, ஆண்களும் பெண்களும் மாறி மாறி இருக்கணும். சரிதான், ரைட். இப்ப இவருக்கு இதான் இடம். ஆண்களை தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்துவோம், பெண்களை தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்துவோம். சரி, இங்க பாருங்க பெண்கள் 1 2 3 4 5 5 ஃபேக்டோரியல், ஆண்களை தங்களுக்குள்ள 4 ஃபேக்டோரியல். ஆகவே குறித்த ஓர் ஆண் கரையிலும் ஆண்களும் பெண்களும் மாறி மாறி நிற்க ஒழுங்குபடுத்தும் வழிகளின் எண்ணிக்கை 5 ஃபேக்டோரியல் தர 4 ஃபேக்டோரியல் சக 5 ஃபேக்டோரியல் தர 4 ஃபேக்டோரியல். இதை சுருக்கி நீங்களண்டா சரிதானே உங்களுக்கு 5760 வரும். சரிதானே, அதை நான் நேரடியாக எழுதுறேன். 5760 வரும். சரியா, ரைட். இப்போ நாங்கள் அடுத்த ஒரு கேள்விக்கு போவோம். உதாரணம் 8. உதாரணம் 8 ஒருக்கா கவனிங்கோ. உதாரணம் 8, ஹைப்பபோலா என்ற சொல்லில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் எடுத்து செய்யத்தக்க வரிசை மாற்றங்களில் உயிரெழுத்துக்கள் அருகருகேயும் முதலிலும் இருக்கும் எண்ணிக்கை யாது? சரி, ஒரு HYPERBOLA இந்த சொல்லில உள்ள எழுத்துக்களை சரிதான் எல்லா எழுத்துக்களையும் எடுத்து செய்யத்தக்க வரிசை மாற்றங்களில் உயிரெழுத்துக்கள் அருகருகேயும் முதலிலும் இருக்கும் எண்ணிக்கை. அப்ப இதுல என்ன உயிரெழுத்து உங்களுக்கு தெரியும்? AEIOU உயிரெழுத்து, மற்றது மெய்யெழுத்து. அப்ப இதுல இருக்கிற உயிரெழுத்து ஈ கிடக்கு, ஓ கிடக்கு, ஏ கிடக்கு. அத EOA இவன் முன்னுக்கு வரணும், அருகருக வரணும். மிச்சம் HYPRBL எழுதேக்க நீங்கள் கூட்டி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 கூட்டல் சரியா இருக்கேக்கு நாங்கள் ஒன்றையும் தவற விட்டுருக்க மாட்டோம். சரிதான், அப்போ இருக்கா கூட்டி பார்க்கணும். தைச்சில உண்டை நீங்கள் விட்டுட்டு எழுதி சரிதான் அங்கால முழுக்க செய்தாலும் எல்லாம் பிள்ளையா போயிடும். அப்போ இதுகளில் கணிதம் இப்போ கவலையின பிள்ளை வாரக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுகளை தவிர்க்கணும். சரி, அப்போ உயிரெழுத்துக்கள் அருகருகேயும் முதலிலும் இருக்கும் எண்ணிக்கை. அப்போ முதல்ல விடுவோம். இவைக்கு இதான் நிரந்தர இடம். இந்த மெய்யெழுத்து இங்காத வரையில அப்போ என்ன செய்யும்? இப்படி ஒழுங்குபடுத்தி போட்டு இந்த உயிரெழுத்து தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்துவோம் 3 ஃபேக்டோரியல். இந்த மெய்யெழுத்துக்களை தங்களுக்குள்ள ஒழுங்குபடுத்துவோம் 1 2 3 4 5 6 6 ஃபேக்டோரியல். அப்ப உயிரெழுத்து ஒன்றாகவும் முதலிலும் இருக்க ஒழுங்குபடுத்தும் வழிகளின் எண்ணிக்கை 3 ஃபேக்டோரியல் தர 6 ஃபேக்டோரியல். அப்ப இதை சுருக்கி நீங்கள் 4320 வரும். சரிதான், ரைட். அடுத்ததா ஒரு தியரி ஒன்று பார்ப்போம். இப்ப நாங்கள் இதுவரையில செய்த கேள்வி எல்லாம்
ஒரு இலக்கத்தை அல்லது ஒரு எழுத்தை திருப்ப பாவிக்கல். சரி, இப்போ உதாரணமாக நாங்கள் முதல்ல எல்லாம் செய்துனாங்களே என்ன, இப்போ 1 2 4 5 6 இப்படி ஒரு கேள்வி செய்துனாங்களே என்ன, 3 இலக்கங்கள் எத்தனை? அப்போ அதில் சொன்னாங்க ஒரு இலக்கத்தை ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி. இப்போ திருப்ப பாவிக்கலாம்ன்றா இந்த கேள்வி என்ன மாதிரி போகும், அதுதான் இந்த தியர். அப்போ இதுக்கு எண்ணிக்கையான பொருட்கள் இருக்கு. ஒரு பொருளை திருப்ப பாவிக்கலாம்டா நாங்கள் முதலாவது இடத்தை தெரிகிறதுக்கு எண், 2வது இடத்தை தெரிகிறோம் என்றான குறையாது. அப்படி என்னாவது இடத்தை தெரிகிறது அல்லது சரிதான் என்றான் இப்படித்தான் வரும். சரிதான். இப்ப எண் பொருட்கள்ல 6 பொருட்களை எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றங்கள்ல சரிதானே அந்த ஒரு பொருளை முதலெடுத்த பொருளை திருப்ப எடுக்கலாம்டா இது 6வது பெட்டி. அப்ப எண்ணின் 6ஆம் அடுக்கு இப்படி வரும். சரி, இது ஒரு உதாரணத்தில் மிக இலகுவா பார்ப்போம். இந்த உதாரணம் 9 ஒருக்கா பாருங்க பிள்ளைகளே. உதாரணம் 9. ஓர் இலக்கம் ஒன்றிற்கு மேற்பட்ட தடவைகள் பயன்படுத்த முடியுமாயின் 1, 2, 3, 5 ஆகிய இலக்கங்களிலிருந்து 4 இலக்க எண்கள் எத்தனை உருவாக்கலாம்? சரி, இங்க கவனிங்க பிள்ளைகளே. இப்போ 4 பட்டி போடுறோம். முதலாவது பெட்டிய நிரப்புற வழிகளின் எண்ணிக்கை 4. இந்த 4 இலக்கத்தில் நீங்கள் இதையும் போடலாம். அப்ப 4. முதலாவது பெட்டிய நிரப்பியாச்சு. நிரப்பினா பிறகு 2வது பெட்டிய நிரப்புறதுக்கு எத்தனை வழி இருக்கு? முதலாவதா போட்ட இலக்கத்தையும் 2வது பெட்டிக்கு போடலாம். ஆகவே அதுவும் 4 தான். 3வது பெட்டியும் 4 தான். 4வது பெட்டியும் 4 தான். இப்ப 4ன் 4ஆம் அடுக்கு எவ்வளவு? 16 தர 16 256. சரியா? ரைட். இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். உதாரணம் 10. இந்த 10வது உதாரணத்தை ஒருக்கா பாருங்க. ஒரு மாணவன் எல்லா பரிசில்களையும் பெற தகுதி உடையவன் எனின், ஒரு மாணவன் எல்லா பரிசில்களையும் பெற தகுதி உடையவன் எனின் 3 பரிசில்களை 5 மாணவர்களுக்கிடையில் எத்தனை வழிகளில் வழங்கலாம்? சரி, இப்போ எங்கள்கிட்ட இந்த கவனிங்க பிள்ளைகள். இப்போ இன்னட்ட இப்படி 2 பேனா இருக்கு. சரிதான். இப்போ இதில் 5 பேர் இருக்கணும். எத்தனை வழியில் இந்த 2 பேனையை கொடுக்கலாம்? இந்த முதலாவது பேனியை 5 வழியில் கொடுக்கலாம். 5 பேரை கொடுக்கலாம், 5 வழியில் கொடுக்கலாம். 2வது பேனியை முதலாவது பேனை வேண்டின ஆளுக்கும் கொடுக்கலாம்டா திருப்ப 5 வழி இருக்கும். இப்போ 2 பேனையும் 5 தர 5 வழியில் கொடுக்கலாம். சரியா? ரைட். ஒவ்வொன்றா கொடுக்குறோம். இங்கே கவனிங்க. அப்போ அதே மாதிரி இன்னட்ட 3 பரிசு கிடக்கு. 5 பேரு கொடுக்க போகிறோம். முதலாவது பரிசை எத்தனை வழிகளில் கொடுக்கலாம்? 5 வழியில் கொடுக்கலாம். 2வது பரிசு முதல் பரிசு வேண்டினாளுக்கும் கொடுக்கலாம். ஆகவே அதுவும் 5 வழி. சரிதான். 3வது பரிசு அதுவும் 5 வழி. அப்ப 25 தர 5 125 வழிகளில் நாங்கள் கொடுக்கலாம். சரியா? ரைட். இப்போ அடுத்த ஒரு தியரி உண்டு. இந்த கவனிங்கோ. சரி, இந்த பிள்ளைகளை இங்கே கவனிங்கோ. இப்போ என்பிஆர் சமன் என் ஃபேக்டோரியலின் கீழ் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இது பார்த்துனா. அப்போ அது நான் என்பிஆர் என்று சொல்லிக்க வேறு வேறான எண் பொருட்களில் தடவைக்கு 6 பொருட்களை எடுத்து செய்யப்படும் வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை வேறு வேறான எண் பொருட்கள் என்று சொன்னான். ஏன் ஒரே மாதிரியான பொருட்கள் இருந்தால் என்ன பிரச்சனை?
இங்கே பாருங்க பிள்ளைகளே, இப்போ ஏபிசி என்ற 3 எழுத்துக்கள் இருக்கு. இந்த மூன்றும் வேற வேற. மூன்றில் மூண்டையும் எடுத்து செய்கிற வரிசை மாற்றங்கள் ஏபிசி, ஏசிபி, பிஏசி, பிசிஏ, சிஏபி, சிபிஏ 6. இது முதல் பார்த்தினேன். இப்போ இதில் சியும் ஏக்கு சமனான என்ன நடக்கும்? இந்த சிக்கு பதிலாக ஏ, சிக்கு பதிலாக ஏ. அப்போ எல்லாம் வேற வேற இல்லை, ஒரே மாதிரி எழுத்து கிடக்கு ஏ. இப்போ சி இருக்கிற இடமெல்லாம் நான் ஏ போடுவோம். இங்கே பாருங்க, இதில் முதலாவது வரிசை மாற்றம் ஏபிஏ, கடைசியும் ஏபிஏ, ரெண்டும் ஒன்று தான். ஏஏபி, ஏஏபி, பிஏஏ, பிஏஏ, அப்போ ஒன்று தான். சரியா? அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னா 6 வரிசை மாற்றங்கள் 3 வரிசை மாற்றமாக மாறும். ஏனெண்டா இது ரெண்டும் ஒன்று தான். அப்போ இதில் உண்டைத்தான் நாங்கள் எழுதலாம். இந்த ரெண்டிலையும் ஏதாவது ஒன்று எழுதலாம். அதே மாதிரி இது ரெண்டும் ஒன்று, இது ஒன்று, 3. அப்போ ஏபிஏ, ஏஏபி, பிஏஏ. இப்போ வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை குறையுது. இப்போ வேற வேறையா இருக்கேக்கு 6 வந்தது. அப்போ 2 ஏ வரைக்கு, சரியா? சிக்கு பதிலாக ஏ போடேக்க 3 குறையுது. சரிதான்? இதுதான் பிரச்சனை. அப்போ அந்த தியரி ஒர்க் பண்ணால் ஒரே மாதிரி இருந்தா சரி. இப்போ தியரி என்ன சொல்லுதுண்டா, எண் பொருட்களில் பி எண்ணிக்கையான பொருட்கள் ஓரினமா ஒரே மாதிரி அல்ல சர்வசமனா இருந்தா அந்த எண் பொருட்களையும் எடுத்து வரிசை மாற்றம் செய்யும் வழிகளின் எண்ணிக்கை என் ஃபேக்டோரியலின் கீழ் அந்த ஒரே மாதிரி பி எண்ணிக்கையான பொருட்கள் இருக்கு, பி ஃபேக்டோரியலால் பிரிக்கணும். என் ஃபேக்டோரியலின் கீழ் பி ஃபேக்டோரியல். இப்போ இதே மாதிரி என் எண்ணிக்கையான பொருட்களில் பி எண்ணிக்கையான பொருட்கள் ஒரே மாதிரி, சரிதான்? இப்போ ஏ மாதிரி பி எண்ணிக்கையான பொருட்கள், பி மாதிரி, சரிதான்? இங்கே பாருங்க, இப்போ இப்படி இருக்குன்னு வைப்போமே. அப்போ ஏ என்ற இனத்தில் இங்கே 2 கிடாக்கு, ஒரே மாதிரி 2 கிடாக்கு. பி என்ற இனத்தில் 3 கிடாக்கு, மற்றவர்களெல்லாம் வேற. அதே மாதிரி இப்போ ஜென்ரலாக சொல்கிறேன், என்னென்ற பொருட்களில் பி என்ற எண்ணிக்கையான பொருட்கள் ஓரினமானதாகும், கியூ என்ற எண்ணிக்கையான பொருட்கள் வேறு ஓரினமானதாகவும் இருந்தால் இந்த எண் பொருட்களையும் எடுத்து செய்யப்படுற வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை மொத்தம் எண். அப்போ என் ஃபேக்டோரியல். பி எண்ணிக்கையான பொருள் ஓரினமாக கிடக்கு, அப்போ ஒரு பி ஃபேக்டோரியல். கியூ எண்ணிக்கையான பொருள் வேறு ஓரினமாக இருக்கு, அதாலையும் பிரித்து விட்டா கியூ ஃபேக்டோரியலால் பிரித்து விட்டா சரி. சரிதான்? இப்போ இதுதான் வரிசை மாற்றம். அப்போ இங்கே மொத்தம் 3 எழுத்து, அப்போ 3 ஃபேக்டோரியல். ஏஏபி மொத்தம் 3 எழுத்து, 3 ஃபேக்டோரியல். 2 ஓரினமாக கிடக்கு, அப்போ 2 ஃபேக்டோரியலால் பிரிக்கணும். அப்போ 6 2ஆல் பிரித்தா 3. அதுதான் இந்த 3 வந்தது. சரியா? ரைட். அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் உண்டு பார்ப்போம். இந்த உதாரணம் 11 பாருங்க பிள்ளைகளே. உதாரணம் 11வது கேள்வி, மேத்தமெட்டிக்ஸ் என்ற சொல்லில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் பயன்படுத்தி செய்யத்தக்க வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை. மேத்தமெட்டிக்ஸ் என்ற சொல்லில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் பயன்படுத்தி செய்யத்தக்க வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை. இங்கே கவனிங்க,
இப்போ எம்மண்ட எழுத்தில் எத்தனை எழுத்து கிடக்கு? இஞ்சி ஒரு எழுத்து, இஞ்சி ஒரு எழுத்து, 2 எழுத்து கிடக்கு. ஏ என்ற எழுத்தில் இஞ்சி ஒன்று, இஞ்சி ஒன்று, 2 எழுத்து. டீயில் 2, ஏச் ஒன்று, ஈ ஒன்று, டி எழுதிட்டோம், ஐ ஒன்று, சி ஒன்று, எஸ் ஒன்று. அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகளே, நாங்கள் இப்படி எழுதி போட்டு என்ன செய்வோம்? இப்போ நாங்கள் சில நேரங்களில் ஒரு எழுத்தை விட்டுட்டு எழுதலாம். விட்டுட்டு எழுதி எல்லா கேள்வியும் செய்து முடித்தா முழுக்க பிள்ளையாக போயிடும். அப்போ இந்த எண்ணிக்கை ஒருக்கா சரி ஒன்று பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 எழுத்து இருக்கும். 2 4 6 7 8 9 10 11. அப்போ நாங்கள் தவற விட்டுருக்க மாட்டோம். என்ன ஏன்னா எண்ணிக்கை சரியாக இருக்கிறபடியா ஓரளவு சரியாக இருக்குமென்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ இந்த 11 எழுத்துக்களில் 11 எழுத்துக்களையும் எடுத்து செய்யத்தக்க வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை மொத்தம் 11. அப்போ அதுக்கு ஒரு 11 ஃபேக்டோரியல். எம்மண்ட இனத்தில் 2 கிடக்கு, அப்போ ஒரு 2 ஃபேக்டோரியலால் பிரிக்கணும். ஏண்ட இனத்தில் 2 கிடக்கு, அப்போ இன்னும் ஒரு 2 ஃபேக்டோரியலால் நீங்கள் பிரிக்கணும். டீயண்ட இனத்திலையும் 2 கிடக்கு, இப்போ இன்னும் ஒரு 2 ஃபேக்டோரியலால் நீங்கள் பிரிக்கணும். இப்போ இதை சுருக்கினீங்களா? சரி சரிதான். இதை சுருக்கினா நான் நேரடியாகவே எழுதுறேன். சரி, இப்படி வரும். சரியா? ரைட். பிரேக் வேண்டா. உள்ள எல்லா எழுத்துக்களையும் பயன்படுத்தி செய்யத்தக்க வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கையை காண்க. சரி, இங்கே இருக்கா கவனிங்க பிள்ளைகளே. இப்போ நாங்கள் முதல்ல எம்மில் எத்தனை எழுத்து இருக்குன்னு நாங்கள் பார்க்குவோம். இங்கே ஒரு எம் இருக்கு, இஞ்சாலே ஒரு எம், 2 எழுத்து இருக்கு. என்ற எழுத்தில் இதுலேயே உண்டு, இஞ்சாலே உண்டு, 2 எழுத்து. டீயிலையும் 1 3 2 எழுத்து. ஒரு ஓர்டரில் எழுதி கொண்டு போங்க. எச் ஒரு எழுத்து, இ ஒரு எழுத்து, எம் எழுதிட்டோம், ஏ எழுதிட்டோம், டீயும் எழுதிட்டோம். அப்போ இனி எழுத வேண்டியது ஐயும் சியும் எஸ்ஸும். சரிதான்? அப்போ ஐ என்ற எழுத்திலையும் ஒரு எழுத்து, சியிலையும் ஒரு எழுத்து, எஸ்ஸிலையும் ஒரு எழுத்து. இப்படி எழுதி போட்டு இந்த மொத்த எண்ணிக்கை சரியோண்டு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 2 4 6 7 8 9 10 11. இப்போ என்னண்டா, நீங்கள் ஒரு எழுத்தை விட்டுட்டு எழுதி முழு கேள்வியையும் செய்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் முழுக்க பிள்ளையாக இருக்கும். ஆகவே இந்த எண்ணிக்கைகளை கவனிச்சு கொள்ளும். சரி, இந்த ஒரு எழுத்தை விடாமல் எடுக்கும். இப்போ மொத்த எண்ணிக்கை சரியாக இருந்தால் ஓரளவு நாங்கள் எடுத்த சரியென்று எதிர்பார்க்கலாம். சரி, 11 எழுத்து இருக்கு. ஆகவே நாங்கள் வரிசை மாற்றம் செய்ய மேலே ஒரு 11 ஃபேக்டோரியல் போடணும். எம்மண்ட எழுத்தில் 2 கிடக்கு. 11 எழுத்து எடுத்து வரிசை மாற்றம் செய்கிறோம். அப்போ 11 ஃபேக்டோரியல். எம்மண்ட இனத்தில் 2 கிடக்கு. அப்போ ஒரு 2 ஃபேக்டோரியலால் பிரியுங்கோ. ஏண்ட இனத்தில் 2 கிடக்கு. அப்போ இன்னும் ஒரு 2 ஃபேக்டோரியலால் பிரியுங்கோ. டீயண்ட இனத்திலையும் 2 கிடக்கு. இப்போ இன்னும் ஒரு 2 ஃபேக்டோரியலால் பிரியுங்கோ. இதை நீங்கள் சுருக்கினீங்களா இப்படி வரும். சரியா பிள்ளைகளே? ரைட். அடுத்த உதாரணம் 12. இந்த உதாரணம் 12 ஒருக்கா கவனிங்க பிள்ளைகளே. உதாரணம் 12. எக்ஸாமினேஷன் என்ற சொல்லின் எல்லா எழுத்துக்களையும் பயன்படுத்தி செய்யத்தக்க ஒழுங்கமைப்புகளின் எண்ணிக்கையை காண்க. சரிதானே? அப்போ
எக்ஸாமினேஷன் என்ற சொல்லில உள்ள எல்லா எழுத்துக்களையும் பயன்படுத்தி செய்யத்தக்க ஒழுங்கமைப்புகளின் எண்ணிக்கையை முதல் கேட்டு கிடக்கு. சரி, பிறகு சொல்ற இந்த ஒழுங்கமைப்புகள்ல 2 ஏயும் 2 ஏக்கள் ஒன்றாக இருக்கும் எண்ணிக்கை என்ன? 2 ஏயும் ஒன்றாகவும் முதலிலும் ஆனால் 2 ஐகள் பிரிந்திருக்கும் எண்ணிக்கை தான் கேட்டுக்கிறாங்க. சரி, இப்போ முதல் செய்த மாதிரி ஈ என்ற எழுத்து எத்தனை கிடக்கு? 1. எக்ஸ் 1, ஏ 2 கிடக்கு, எம் 1 கிடக்கு, ஐ 2 கிடக்கு, என் 2 கிடக்கு, ஏ எழுதிட்டோம், டி 1 கிடக்கு, ஐ எழுதிட்டோம், ஓ 1 கிடக்கு. சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 4 5 2 7 கூடுதல் போல 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 1 2 4 5 7 3 10 11. அப்போ சரி. சரி, முதலாவது கேட்டது என்ன? இலக்கம் இல்லாத ஒரு கேள்வி. என்ற சொல்லின் எல்லா எழுத்துக்களையும் பயன்படுத்தி செய்யத்தக்க வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை மொத்தம் 11 எழுத்து. ஆகவே 11 ஃபேக்டோரியல். என்ற எழுத்தில 2 கிடக்கு. அப்போ ஒரு 2 ஃபேக்டோரியலால பிரிக்கணும். ஐ என்ற எழுத்திலையும் 2 கிடக்கு. அப்போ இன்னும் ஒரு 2 ஃபேக்டோரியலால பிரிக்கணும். எண்ணிலையும் 2 கிடக்கு. அப்போ இன்னும் ஒரு 2 ஃபேக்டோரியலால பிரிக்கும். அப்போ இது முதல் வந்த மாதிரி 498 96 2 0 அப்படி வரும். சரியா? ரைட். இப்போ முதலாவது கேள்வி சொல்றார், 2 ஏக்கள் ஒன்றாக இருக்கும் எண்ணிக்கை. இது அந்த முதல் செய்த மாதிரி அந்த 2 ஏயை சரி அந்த 2 ஏயை உண்டா கட்டி விடுவோம். சரி, அந்த 2 ஏயும் உண்டா கட்டி விடுவோம். சரி, இப்படி 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 பட்டி போடுறோம். பாருங்க, 2 ஏயும் ஒன்றா கட்டி விட்டாச்சு. இப்ப இந்த 2 ஏயும் ஒரு எழுத்து மாதிரி கிடாது. 2 ஏயும் உண்டா கட்டினா ஒரு எழுத்தா போயிடுச்சு. இப்ப வருஷ மாற்றம் செய்தா இந்த 2 ஏக்களும் சரிதான் பக்கத்து பக்கத்து தான் இருக்கும். சரி, இப்ப எத்தனை எழுத்து இருக்கு? 1 2 3 4 2 6 8 9 10. அப்போ மொத்தம் 10 எழுத்தாக்கியாச்சு. 10 ஃபேக்டோரியல். இது ஒரு எழுத்து மேலே தான் கருதியாச்சு. ஐயில 2 கிடக்கு. அப்போ ஒரு 2 ஃபேக்டோரியல். எண்ணில 2 கிடக்கு. அப்போ ஒரு 2 ஃபேக்டோரியல். சரிதானே? அப்போ இதை நீங்கள் சுருக்கினீங்களா இப்படி வரும். சரியா? இது முதலாவது. 2 ஏக்கள் ஒன்றாக இருக்கும் எண்ணிக்கை. அது வளம் மாதிரி 2 ஏக்களையும் நீங்கள் கட்டி போட்டு வருஷ மாற்றம் செய்கிறீர்கள். அப்போ வருஷ மாற்றம் செய்யக்க ஒரே மாதிரி எழுத்துக்கள் இருந்தால் அந்த எண்ணிக்கையின் ஃபேக்டோரியலால நீங்கள் பிரிக்கணும். என்றபடியாத்தான் ஐயில 2 இருக்கிறபடியா 2 ஃபேக்டோரியலால பிரிச்சிருக்கிறோம். எண்ணில 2 இருக்கிறபடியா 2 ஃபேக்டோரியலாக பிரிச்சுட்டோம். ஏ ஒரு எழுத்தாக்கியாச்சு. அடுத்தது இரண்டாவது, 2 ஏக்கள் ஒன்றாகவும் முதலிலும் ஆனால் 2 ஐகளும் பிரிந்திருக்கும். இப்ப நாங்கள் 2 ஏக்கள் ஒன்றாகவும் முதலிலும் இருக்கும் எண்ணிக்கையை காணும். அப்ப இங்க பாருங்க, இந்த ஏ 2 ஏயும் முன்னுக்கு போட்டுட்டு இதை நிரந்தரமா இவருக்கு இதான் இடம். சரி, இங்க கவனிங்க. இது ஏக்கள் ஒன்றாகவும்
முதலிலும் இருக்கும் எண்ணிக்கை. ரெண்டு ஏக்கள் ஒன்றாகவும் முதலிலும் இருக்கும் எண்ணிக்கை. அப்ப முதல்ல நிரந்தரமா கட்டியாச்சு. இப்ப நாங்கள் இவ்வளத்தையும் தான் வரிசை மாற்றம் செய்ய போறோம். இந்த ஏ வரிசை மாற்றத்துக்குள்ள அடக்கேல் ஏன் ஏ தாண்டா இப்ப இந்த இடம் மாறிடும். சரி, அப்ப இப்ப எத்தனை எழுத்து இருக்கு? 1 2 3 2 5 3 8 9. அப்போ 9 ஃபேக்டோரியல். ஐயில 2 கிடக்கு, எண்ணில 2 கிடக்கு. அப்ப இது 2 ஏக்கள் ஒன்றாகவும் முதலிலும் இருக்கும் எண்ணிக்கை. இந்த கேள்வி என்னண்டா 2 ஏக்கள் ஒன்றாகவும் முதல்லையும் இருக்கணும், அதே நேரத்தில் 2 ஐக்கள் பிரித்திருக்கும். அடுத்ததா எழுதுறது என்னண்டா இங்க பாருங்க, இது ஏக்கள் ஒன்றாகவும் முதலிலும் ஆனால் ரெண்டு ஏக்கள் ஒன்றாகவும் முதலிலும் ஆனால் ரெண்டு ஐக்களும் ஒன்றாக இருக்கும் எண்ணிக்கை. சரி, அதாவது 2A ஒன்றாகவும் இருக்கணும் முதல்லையும் இருக்கணும். சரிதானே? அத்துடன் எழுதுறேன், அத்துடன் 2 ஐக்கள் ஒன்றாக இருக்கும் எண்ணிக்கை. அப்ப 2A உண்டாயிருக்கணும், அது முதல்ல இருக்கணும். 2 ஐ உண்டாயிருக்கணும். அப்ப என்ன செய்வோம்? இந்த 2 ஐயையும் கட்டி விடுவோம். இப்ப சரிதான், இவர் நிரந்தரமா இவருக்கு இதுதான் இடம். இதைத்தான் வரிசை மாற்றம் செய்ய போறோம். 1 2 3 இது 4 2 6 7 8 8 ஃபேக்டோரியல். ஓரினமா இருக்கிறது எண்ணில மட்டும் 2 ஃபேக்டோரியல். சரி, அப்ப இந்த 2 ஏக்கள் ஒன்றாகவும் முதல்லையும் இருக்கிற எண்ணிக்கையில இங்க பாருங்க, இந்த 2 ஏக்கள் ஒன்றாகவும் முதல்லையும் இருக்கிற இந்த எண்ணிக்கையில சில இதுல 2 ஐக்கள் ஒன்றாயிருக்கும், சிலதில இந்த 2 ஐக்கள் உண்டா இல்லாம பிரிஞ்சிருக்கும். இஞ்சால இதுல வேறு எழுத்து வரும். 2 ஐக்கள் ஒன்றாயிருக்கிற இந்த எண்ணிக்கை அது 2 ஐக்கள் ஒன்றாகவும் முதல்லேயும் இருக்கிற இந்த எண்ணிக்கை 9 ஃபேக்டோரியலின் கீழ் 2 ஃபேக்டோரியல் தர 2 ஃபேக்டோரியல். அந்த எண்ணிக்கையில சிலதுகள்ல 2 ஐக்கள் ஒன்றாகும், மிச்சத்தில ஐக்கள் பிரிஞ்சும் இருக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த எண்ணிக்கையில இருந்து 2 ஐக்கள் ஒன்றாயிருக்கிற எண்ணிக்கையை கழிச்சு விட்டா பிரிஞ்சிருக்கிற எண்ணிக்கை வரும். சரி, இந்த மொத்த எண்ணிக்கையில இருந்து இப்படியான எண்ணிக்கையில கழிச்சு விடுவோம். சரி, அதான் இந்த எண்ணிக்கை என்ன, 8 ஃபேக்டோரியலின் 2 ஃபேக்டோரியலை கழிப்போம். ஆகவே மொத்த எண்ணிக்கையில இருந்து 2 ஐக்கள் ஒன்றாகவும் 2 ஏக்கள் ஒன்றாகவும் முதல்லையும் இருக்கிற எண்ணிக்கையில இருந்து 2 ஏக்கள் ஒன்றாகவும் முதல்லையும் 2 ஐக்களும் ஒன்றாகவும் இருக்கிற எண்ணிக்கை இதை கழிப்போம். இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கள் ஒன்றாகவும் முதல்லையும் இருக்கிறதோட 2 ஐக்கள் பிரிஞ்சும் இருக்கும். சரியா? இதை சுருக்கி நீங்கள் 70,560 வரும். சரியா? ரைட், அது சுருக்கல் நீங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. சரி, அது உங்களை விடுறேன், நான் அதை செய்து காட்டேன். சரி, அடுத்த உதாரணம் 13க்கு போவோம். இந்த 13 கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி. சரிதானே? கவனிங்கோ. 13 இருக்கா பாருங்க இந்த கேள்விய. இந்த 13
வரிப்படத்தில் காணப்படுகின்றவாறு செவ்வக இணைபாதை ஒன்றிலே 20 ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. சிறு பெண்ணொருத்தி தனக்கு அருகில் வலப்பக்கத்தில் அல்லது தனக்கு அருகில் முன்னால் உள்ள செங்கல்லுக்கு மாத்திரம் பாய்ந்து செல்வதன் மூலம் ஓடு ஏயிலிருந்து ஓடு பியிற்கு செல்ல விரும்புகிறாள். அத்தகைய சாத்தியமான ஒரு பாதை வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அவள் எத்தனை விதங்களில் இவ்வாறு செல்லலாம்? பாருங்க, கிடியா 6 கோடுகள் கிடக்கு, இலைக்குத்தா 5 கோடு கிடக்கு. சரி, பிள்ளைகள் இருக்கா கவனிங்க. இப்போ ஏ என்ற இந்த செங்கல்ல இருக்கிற அந்த சிறு பெண் இப்படியே பாஞ்சு பி என்ற செங்கல்லுக்கு போறான். அவ என்ன செய்யலாமண்டா, இப்ப இதுல இருக்கிற அந்த சிறு பெண் தனக்கு அருகில் முன்னால் இப்படி பாயலாம், அல்லாட்டி தனக்கு அருகில் வலப்பக்கம் பாயலாம். சரிதானே? தனக்கருகில் வலப்பக்கம் அல்லது தனக்கருகில் முன்னால பாயலாம். இப்ப இதுல இருக்கிற சிறுபெண் இஞ்சால பாயலாம், வலப்பக்கம் பாயலாம் அல்லது முன்னால பாயலாம், இடப்பக்கமோ பின்னாலேயோ பாயலாம். சரிதானே? ரைட். ஒரு பாதை காட்டி கிடக்கு. இங்க பாருங்க, இங்க இருந்தவ ஒரு வலப்பக்கம் பாயிரா, அப்புறம் முன்னால பாயிரா, வலப்பக்கம் பாயிரா, அப்புறம் 2 தரம் முன்னால பாயிரா, அப்புறம் வலப்பக்கம் பாயிரா, ஒருக்கா முன்னால பாயிரா, பாஞ்சு பிக்கு போற ஒரு பாதை காட்டியிருக்கு. இப்படி கணக்கு போகலாம், இப்படி போய் இப்படி போய் இப்படி பாஞ்சு இப்படி போகலாம். இப்படி எத்தனை பாதைகள் இருக்காம்? சரிதான்? அப்ப இங்க பாருங்க, இதுல ஏ, இதுல பி, ஏயில இருந்து பிக்கு போறதுக்கு எப்படி போனாலும் பலன் நோக்கி 3 பாய்ச்சல் பாயத்தான் வேணும். இப்ப இந்த லைன்ல இருக்கிறவ இஞ்சால வெரோணுமண்ட கட்டாயம் வலப்பக்கம் நோக்கிய ஒரு பாய்ச்சல் பாயும். அதே மாதிரி இஞ்சால இருக்கிற ஒரு ஆள் இஞ்சால வெரோணுமா இருந்தா இன்னொரு வலப்பக்கம் நோக்கிய பாய்ச்சல் பாயும். அது எங்க இருந்தால், இந்த இடத்துல இருந்தாலும் இஞ்சால கட்டாயம் பாயத்தான் வேணும், இல்லைண்டா பிக்கு போயிடலாம். அப்ப ஒரு வலப்பக்கம் நோக்கிய பாய்ச்சல், இன்னொரு வலம் நோக்கிய பாய்ச்சல், இன்னொரு வலம் நோக்கிய பாய்ச்சல் கட்டாயம் பாயும். அப்ப ஏயில இருந்து பிக்கு போறதுக்கு 3 வலம் நோக்கிய பாய்ச்சல் கட்டாயம் பாயணும். அதே மாதிரி இந்த கிடையா உள்ள இந்த செங்கல்ல இருந்து அடுத்த செங்கல் மேல இருக்கிற அடுத்த செங்கலுக்கு போறதுக்கு ஒரு முன்னோக்கிய பாய்ச்சல், அடுத்தது இன்னொரு முன்னோக்கிய பாய்ச்சல், இன்னொரு முன்னோக்கிய பாய்ச்சல், இன்னொரு முன்னோக்கிய பாய்ச்சல். அப்ப 1 2 3 4 முன்னோக்கிய பாய்ச்சல் பாயணும், 3 பலம் நோக்கிய பாய்ச்சல் பாயணும். சரி, பலம் நோக்கிய பாய்ச்சல ரெண்டு வெப்பம், முன்னோக்கிய பாய்ச்சல F2 வெப்பம். அப்ப ஏயில இருந்து பிக்கு போறதுக்கு 3 வலம் நோக்கிய பாய்ச்சலையும் 4 முன்னோக்கிய பாய்ச்சலையும் பாயணும். 3 வலம் நோக்கிய பாய்ச்சலையும் 4 முன்னோக்கிய பாய்ச்சலையும் பாயணும்.
ஏயிலிருந்து பிக்கு போகிற பாதைகளின் எண்ணிக்கை ഇതിൻ്റെ வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கைக்கு சமன். இதுவும் ஒரு பாதை தான். ஆர் 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 எஃப் 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 சரிதான். அப்போ ഇതിൻ്റെ வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கை என்னத்தை தரும்? பாதைகளின் எண்ணிக்கையை தரும். சரி, அப்போ ഇതിൻ്റെ வரிசை மாற்றம் என்ன? மொத்தம் 7. அப்போ 7 ஃபேக்டோரியல். இந்த ஆறு 3 கிடக்கு. அப்போ 3 ஃபேக்டோரியலால் பிரிக்கணும். 6 எழுத்தில் சரி ஓரினமாக 3 கிடக்கு. அப்போ 3 ஃபேக்டோரியலால் பிரிக்கணும். அதே மாதிரி நெஃபண்ட எழுத்தில் 4 கிடக்கு. ஓரினமாக 4 கிடக்கு. இப்போ 4 ஃபேக்டோரியலாலையும் நீங்கள் பிரிக்கணும். சரியா? இதை சுருக்கினீங்களா உங்களுக்கு 35 வரும். சரியா? ரைட். உதாரணம் 13 சரி. அடுத்தது உதாரணம் 14 அப்பா. சரியா?